புடவை நல்லா இருக்கா? நம்மளோட முதல் கல்யாண நாளுக்கு நீங்க எடுத்து கொடுத்ததுதான். என்னங்க இதையும் மறந்துட்டீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு இந்த கலர் பிடிக்கும் தெரிஞ்சு சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? பயந்துட்டீங்களா? நீங்க தானங்க வைஃபா நடிக்க சொன்னீங்க. எப்படி இருக்கு ஆக்டிங்? தமிழ், நீ போ, நான் வந்துடுறேன். ரிலாக்ஸா இருங்க ஆதியப்பா. ஏய், இந்த உனக்காக மெயின் ரோடு போய் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு எதுக்கு மெயின் ரோடு வரைக்கும் போகணும்? கோவிலுக்கு தானே போறோம், போற வழியில வாங்கி வச்சுட்டு போயிருக்கலாம்ல. வீட்டில இருந்து புடவை கட்டிட்டு போகிறேன், தலை நிறைய பூ வச்சுட்டு போனால் தாண்டி நல்லா இருக்கும் இல்லையா? எதுக்கு இந்த புடவை கட்டியிருக்க நீ? இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? நல்லா இல்லையா? புடவைலாம் நல்லா தான் இருக்கு, உனக்கு எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்? அப்புறம் என்ன? நான் இந்த ஈரோட்ல இருந்து போன வாரம் வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த புடவை கட்டியிருக்க வேண்டியதுங்க. இதை முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல. சரி விட, பரவாயில்ல, போட்டால கிளம்பு. ஏய், என்ன முகம்லாம் மாறுது? நீ எதிர்பார்த்த புடவை கட்டலன்னா? கோவில் கிடையாது, கட்டியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு கட்டிட்டு வா. வெக்கப்படுறியா? யார்? நானு. வெக்கப்பட வேண்டியது நானு, நீ இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயமா? என்ன? எந்த வீட்டில் ஒரு சொல்றது கூச்சமாக தான் இருக்குது, ஆனால் சொல்கிறேன் சரியா? எந்த வீட்டில் பொண்ணு தான் புருஷனை அதிகாரம் பண்ணுறாலோ அந்த வீட்டில் சந்தோஷம் சமணங்கால் போட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னும் ஊர்லலாம் பேசிக்கிறாங்க, எனக்கு தெரியல. அப்போ ஏய்,
நான் உன்னை அதிகாரம் பண்றேன்னு என்ன குத்தி காட்டுறேன். நான் அப்படிலாம் சொல்லியே. அப்புறம் நீங்க எல்லாம் புருஷா மாதிரி இருக்கிறதுனால தானே நாங்களாம் சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க வேற இல்ல. என்ன உன் பேச்சே சரியில்லையே. காலையில இருந்து ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. காலையில பாரதி ஆதியை பார்க்க கிளம்பி போனதுல இருந்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியும். உனக்கும் அந்த ஃபீல் இருக்கா? எனக்கும் அதே ஃபீல் தான். ஏதோ பாரதிக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி இன்னைக்குதான் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்ச மாதிரி குளுக்குள்ள ஒரு மாதிரி குளுக்குள்ளன்னு இருக்கு. அப்போ பாரதிக்கு ஆதிக்கு நடுவில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும்டா. நடந்தாதான் எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா பாரதிய நினைச்சு அழுதுட்டே தான் இருக்கணும். சரி, இன்னையில இருந்து சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சுக்க. சரி, வச்சு விடு. போடே, நான் வைக்க மாட்டேன். உன்ன என்ன நான் பாமா வைக்க சொல்றேன்? பூ தானே வச்சு விட சொல்றேன், வச்சு விடு. ஓவரா சீன் போடாத, வை. சொன்னா உனக்கு புரியாதுரே. கிளம்பி வா, வச்சுட்டு வா போ. அப்படி என்ன புரியாத மாதிரி நீ சொல்லிட போற? எனக்கு பூ வச்சு விட மாட்டேன்னு சொல்ல போறியா? சும்மா சொல்லு, தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கோ வேண்டி. காரணத்தை சொல்லு. ஏன் பூ வச்சு விட்டா என்ன? சொன்னா கேளேண்டி. அம்மா. விஷயமா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நீ பூ வச்சு விட்டாதான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஓ ஹேய், பூ வச்சு விட்டோன்னா நம்ம 2 பேருமே கோயிலுக்கு போக மாட்டோம். பரவாயில்லையா? ஏய், ஆ, அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி நீ இங்கதான் வர. ஏய், ஆம்பளைனா சபலப்பட தாண்டி செய்வான். அதுக்கு தாண்டி வேண்டான்ற. நீயே வையே போலாவா. எதுக்கு இப்படி பண்ணிட்டு அதெல்லாம் இருக்கீங்க? முடியாது, நீ தான் வச்சு விடணும். என் வயித்துக்குள்ள இருக்க பையன் கேட்டுட்டு இருக்கான். அவன் எனக்கு பாதுகாப்பா இருப்பான். ஒழுங்கா வச்சு விடு. இதுக்கு மேல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரி, சொல்லிட்டேன். ஆஹா, டேய் கேட்டியாடா உங்க அப்பா சொன்னத? எதுவும் பண்ணாம நீ தான் பாத்துக்கணும். ஏன்டே கோம்மா மாதிரி ஒரு அழகியை காட்டிட்டு அவன் இந்த மாதிரி ஒரு புடவை காட்டிட்டு என் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது நான் சும்மா நின்னா நான் எப்பறம் சும்மா நிற்க முடியும்? ஆ? ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு புரியும்னு நினைக்கிறேன்டா. ஒழுங்கா கேட்டுக்கடா டே. என்ன அம்மாவே பூ வச்சுக்க சொல்லு. யோ வச்சு விடியா? புள்ள கிட்ட பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மனசை கல்லாக்கிடா டேய். ஆ? திரும்ப கீழே இரு இரு. ஒன் மோர். எப்படி பூ வச்ச அப்புறம் சூப்பரா இருக்கேனா? நல்லா தாண்டி இருக்கு. வா கிளம்புல, டைம் ஆச்சு. வா போ. வேற எங்க போக? சரி ஓகே. போ. அம்மால இவ்ளோ ஆசையா அந்த புடவைய கட்ட சொல்லுச்சு. அதை விட்டுட்டு இத கட்டிட்டு போனா நல்லாவா இருக்கும்? அவரு சொன்ன புடவைய கட்டிட்டு போலாம். அழகர் பையன் நல்லாவே செலக்ட் பண்றானே, சூப்பரா தான் இருக்கும். காஃபி. ஓகே, தேங்க்யூ. நீ முதல்ல உட்காருமா. வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா கவனிச்சாதான் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும்.
நீ உக்காருமா. ஆமா, நீங்க எதுக்காக அமெரிக்கா போறீங்க? அது வந்து நான் அமெரிக்காவில் அமெரிக்காவா தான் இருக்கு. அது அங்கேயே தான் இருக்கு. நீங்க இங்கிருந்து ஏன் அமெரிக்கா போறீங்கன்னு தான் அவங்க கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காரருக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு நானும் என் குழந்தையும், இன்னொன்னு அவரோட பிசினஸ். புதுசு புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நிறைய பேருக்கு அது மூலமா வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கூட அவரு அமெரிக்கா போறது ஒரு பிசினஸ் விஷயமா தான். பிசினஸ் விஷயமாவா போறீங்க? ஆமா மேடம், அதுக்கு தான் போறேன். ஓகே. ஆனா உங்க ஒய்ஃப் குழந்தைய விட்டுட்டு எப்படி அவ்வளவு நாள் தனியா இருப்பீங்க? ஐயோ, இவரு இவரு எங்களை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாரு. ஆனா இந்த பிரிவு கடவுளும் காலமும் எங்களுக்கு வச்சிருக்கிற பரீட்சை. அவரு அங்க போனதும் கொஞ்ச நாள்ல எங்களையும் வந்து அங்க கூட்டிட்டு போயிடுவாரு. ஓ, ஆமா மேடம், ஆக்சுவலி அங்க போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இவங்களையும் நான் கூட்டிட்டு போயிடுவேன். நீங்க லவ் மேரேஜ் தானே? எப்படி மேடம் இப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? இல்லாதே லவ்னா சாதாரண லவ் இல்ல, அப்படி ஒரு லவ். ஆக்சுவலா நான் இவர் கம்பெனில ஒரு ஸ்டாஃபா தான் ஜாயின் பண்ணேன். இவரே என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவரோட கம்பெனிலேயே இவரும் ஒரு ஒர்க்கர் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா எம்டின்னு தெரிஞ்சா நான் அவரை லவ் பண்ண மாட்டேன்னு அவருக்கு ஒரு பயம். அப்படியும் வச்சுக்கலாம். இவர் பாசம் காட்டுறதை பார்த்து நானும் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் வாழ்க்கையில திரும்ப கிடைக்காத நாட்கள் மேடம். எனக்காக இருந்த ஆதி, எனக்காக மட்டும் இருந்த ஆதி. அதெல்லாம் செம ஃபீல் மேடம். ஏன் இப்போ உங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரி லவ் பண்ணலையா என்ன? லவ்வெல்லாம் குறையில, ஆனா என்னை இப்படிலாம் லவ் பண்ணாருங்கிறது தான் மறந்துட்டாரு. அவரையும் குறை சொல்ல முடியாதுல்லங்க. ஏன்னா கல்யாணம் குடும்பம் குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் கமிட்மெண்ட்ஸ் பின்னாடி ஓடுதானே நேரம் கிடைக்கும். சும்மா கட்டின பொண்டாட்டி பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியுமா என்ன? நீங்க சொன்ன உடனே அவர் முகம் வாடி போச்சு பாருங்க. சார், ஆம்பளைங்க நம்ம எப்பவுமே அப்படிதான் சார். லவ் பண்ணும்போது பொண்ணுக்காக ஓடுவோம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறதுக்காக ஓடுவோம். அப்புறம் குழந்தை பிறந்துட்டா அதுங்களுக்காக ஓடுவோம். கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் சார் இருப்போம். என்ன மிஸ்டர் கோதண்டம், உங்க ஆதங்கத்தை நேரம் பார்த்து கொட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? மிஸ் பாரதி, உங்களோட கல்யாண நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க. ஆகஸ்ட் 22 மேடம். என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். உங்க நேட்டிவ் காஞ்சிபுரம்னு போட்டிருக்கே, கரெக்டா? கரெக்ட் தான் மேடம், காஞ்சிபுரம் தான். ஓகே மிஸ்டர் ஆதி, இப்போ உங்களுக்கு உங்க மிஸ்ஸஸோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்ன மிஸ்டர், உங்க ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் கூட தெரியலையே உங்களுக்கு? என்ன மேடம், எங்களை மாதிரி ஆம்பளைங்க தோக்குற இடமே இதுதான். கல்யாணம் ஆன அன்னிக்கே கல்யாண நாள், பிறந்த நாள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அப்போ இனிமே இவர்கிட்ட கேள்வி கேட்கறது வேஸ்ட் தான் போல. பாரதி, ஆக்சுவலா இவரோட விசாவுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. ஆனா என்னமோ தெரியல, உங்க 2 பேரையும் இப்படி ஜோடியா பார்த்ததுல இருந்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி
இவருக்கு நானே விசா கிடைக்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணலாம்னு தோணுது. தேங்க்யூ மேடம். இந்த மேட் ஃபார் ஈச் அதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு ஜோடி பொருத்தம் உங்க 2 பேருக்கும். இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் நீங்க. ஓகே மிஸ்டர் ஆதி, நீங்க 2 டேஸ் கழிச்சு ஆபீஸ் வர வேண்டியிருக்கும். சரி. நான் என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்து உங்களை நல்லபடியா அமெரிக்கா அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே, அப்ப நாங்க கிளம்புறோம் ஆதி. ஓகேங்க. வரேன் சார். வரோம். உங்க ஊருக்கு வந்தா நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். என்னது இது? என்ன என்னது இதுன்னு கேட்டேன். இது எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச? ஆண்டாள் அது. ஏய் பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அண்ணே காட்டுங்க. நீங்க கபடி பிளேயரா? உங்களை இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணிருக்காங்களா? பண்ணி இருக்காங்க இல்ல, பண்ணி இருந்தாங்க. ஆனா இப்போ இவரு இந்த லெட்டர் வந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம என் லட்சத்தையே குழி தோண்டி புதைச்சிருக்காரு. நேஷனல் டீம்ல செலக்ட் ஆயிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியுமா? இதுக்காக தானே இவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல உடைச்சிட்டல. எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்ச? அது நான் சொல்லாமலாம் மறைக்கலடி. நீ எதுக்கு இதை மறைச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நேஷனல் டீமுக்கு விளையாட போனா என் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். அதனால என்ன விளையாட விடாம தடுத்துட்டேன். அதானே? என்னாச்சு உனக்கு? உன் குழந்தை என் குழந்தைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கிற. நம்ம குழந்தைடி. இல்ல, இது நம்ம குழந்தைலாம் இல்ல, உன் குழந்தை. என் கனவை அடைய விடாம தடுக்கிறது உன் குழந்தை தான், நம்ம குழந்தை இல்ல. உனக்கு உன் குழந்தை வேணும்னா என்கிட்ட இந்த லெட்டரை காட்டி உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோயேன், நானே என் மனசை கல்லாக்கிட்டு விளையாடாம ஸ்டாப் பண்ணிருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு இவ்ளோ கேவலமா நடந்துட்ட. என்ன நடந்துச்சுனே தெரியாம கோவமா பேசிட்டு சரியா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்டா? அதான் சுயநலத்துக்கு எல்லாமே நடத்தி முடிச்சிட்டல, அப்புறம் என்ன நடக்கணும்? உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேங்கிறத நீ மறந்துட்டல. ஐயோ ஆண்டாள், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுங்க. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி டென்ஷன் ஆகாதீங்க. ஆண்டாள், கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு கபடியும் பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்ற கேள்றி. நான் கேக்குறதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உனக்கு எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீதான் என் உலகம்னு முடிவு பண்ணி உன் கூட வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். அப்புறம் நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச? சத்தியமா நான் அப்படி நினைக்கலடி. நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கலடி. நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இது பாரு, பேசாத போதும். எல்லாரையும் கொல்ல நினைச்ச அப்பாக்கும் என் கனவை கொல்ல நினைச்ச உனக்கும் என்ன வித்தியாசம்? உன்னை நம்ப ஆரம்பிச்சு ஒரு நாளாவது உனக்கு நான் பிடிக்காத விஷயத்த செஞ்சிருப்பேனா? இல்ல உனக்கு பிடிச்ச விஷயத்த தான் நான் செய்யாதேன்னு சொல்லிருப்பேனா? நான் மட்டும் உன் மேல பைத்தியமா இருக்கணும், ஆனா நீ எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்ச விஷயத்த செய்ய விடாம தடுப்ப. அதுவும் உன் சுயநலத்துக்காக. ஏய் சத்தியமா இல்லடே. இந்த பிள்ளை போதும்னு சொல்லிட்டேன். போதும். என் கழுத்துல நீ விருப்பம் இல்லாம தாலி கட்டினப்ப கூட உன்னை பார்க்கும்போது எனக்கு தப்பாவே தோணல. ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத நினைச்சாலே என் உடம்புல எண்ணெய ஊத்தி நானே கொளுத்திக்கணும்னு தோணுது. ஏய் ஐயோ ஆண்டாள், என்ன நீ எதுக்கு பிள்ளை பேசிட்டுக்கிற? என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு முதல் கேளுடி. அது கேட்காம சும்மா பேசிட்டே இருக்கிற. இந்த ஆண்டாளு நான் முதல்ல என் பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்து.
நீ என் பேர் சொல்லி கூப்பிடும்போது என் காதுல நெருப்பு கரைச்சு ஊத்துற மாதிரி இருக்கு. உன் வாயில இருந்து என் பேர் வரதே அசிங்கம்னு நினைக்கிறேன்டா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு புருஷனும் இல்ல, நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்ல. வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். இனிமே நான் தயவு செஞ்சு சொல்றேன், என் வாழ்க்கைக்குள்ள வந்துடாத. என்னங்க இப்படி நடிக்கிறீங்க? பா, நானே மிரண்டு போயிட்டேங்க. ஆதியப்பா, அப்ப நான் நல்லா நடிக்கலையா? யார் நீங்களா? உங்க நடிப்பு இவங்களுக்கு மேல. எல்லாரும் சொல்ற மாதிரி 50 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி அப்படி ஒரு நடிப்பு. இதுக்கு நீங்க பாராட்டாமலே இருந்திருக்கலாம். கோச்சிக்காதீங்க குட்டி, நிஜமாவே நீங்க எங்க எல்லாரையும் விட நல்லா நடிக்கிறீங்க. போதுமா?